சளி இறுகி போயிருந்தாலும் சரி, அந்த இறுகி போன சளியை கூட ஒரே இரவில் முற்றிலுமாக இலக செய்து மலத்தின் வழியாக வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த சளி தொந்தரவுனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரை அனைவருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெஞ்சு சளின்னு வந்துட்டா கூடவே இருமலும் நம்மளுடைய நெஞ்சு அதிகமாக வலிக்கும். அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி அதிக நாள் ஆனால் நமக்கு ஆஸ்துமாவை ஏற்படுத்தும். ஆனால் இந்த நெஞ்சில் இறுகி போன சளியை முதல்ல நம்ம பார்த்து சரி செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நெஞ்சு சளி ஏற்பட்டால் நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். தூங்கும் பொழுது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஆனால் இப்போ செய்யக்கூடிய இந்த பானத்தை நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி சாப்பிட்டு தூங்கினோம்னா நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய அனைத்து சளிகளும் முற்றிலுமாக மலத்தின் வழியாக காலையில் வெளியேறிவிடும். இப்போ இந்த பவர்ஃபுல் ரெமெடியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பார்க்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. இப்போ ஒரு வெத்தலை எடுத்துருக்கிறோம். இந்த வெத்தலையை காம்பு நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்திக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு போடுவாங்க. அதனால தான் அவர்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவர்களுக்கு இருக்காது. இந்த வெத்தலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் அத்தனையும் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் இறுகி போன சளியில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் இது வெளியேற்றுகிறது. அதுக்கு பிறகு தோல் நீக்கிய சிறிது துண்டு இஞ்சி எடுத்துக்காங்க. இந்த இஞ்சியும் 1-2 இடித்து இந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய இறுகி போன சளியை இலக வைக்கக்கூடியது. அதனால தான் இந்த இஞ்சி எடுத்துருக்கிறோம். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்காங்க. இந்த மிளகையும் 1-2 இடித்து இந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம். நம்மளுடைய நுரையீரலில் இறுகி போய் பசை மாதிரி சளி இருக்கும். இந்த சளியையெல்லாம் அறுத்து எடுக்கக்கூடியது தான் இந்த மிளகு. இந்த மிளகையும் சேர்த்திட்டு அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்காங்க. இந்த ஜீரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் சீராக்கக்கூடியது. இந்த சீரகம் நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள், அதில் இருக்கக்கூடிய கிருமிகள், அழுக்குகள் போன்ற அத்தனையுமே மலத்தின் வழியாக வெளியேற்றும். இந்த 4 பொருளும் ஒன்று சேருவதால் நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய எவ்வளவு நாள்பட்ட சளி இருந்தாலும் சரி, நம்மளுடைய நுரையீரலில் இறுகி போய் பசை மாதிரி இருக்கக்கூடிய சளி கூட முற்றிலுமாக இலக வைத்து மலத்தின் வழியாக முற்றிலும் வெளியேற்றிவிடும். இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு பிறகு இதை வடிகட்டிக்கலாம். இந்த சளி தொந்தரவால் நிறைய பேர் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அதனால் கண்ட மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் நம்மளுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய கெட்டியான சளி முழுமையாக வெளியேறுவதில்லை. ஆனால் இந்த பானத்தை நீங்கள் ஒரு முறை இரவு தூங்குவதற்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா போதும், நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய கட்டியான சளி முழுவதுமாக வெளியேறிவிடும். அப்படி ஒரு முறை குடித்து பயன் தரலைன்னா ஒரு 2-3 நாளைக்கு குடிங்க. இப்படி ஒரு 3 நாளைக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய மார்பில் இருக்கக்கூடிய கட்டியான சளி முற்றிலுமாக மலத்தின் வெளியே வெளியேறிவிடும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸு.